ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹைதராபாத் எபிசோட். இப்போ நம்ம வந்திருக்கிறது சென்னை சென்ட்ரல். ஸோ சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஹைதராபாத் கம்யூட் பண்றதுக்கு சார்லாப்பள்ளி ஸ்டேஷன்ல தான் இறங்க போறோம். ஸோ ஹைதராபாத்க்கும் சார்லாப்பள்ளிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டா 4:45க்கு எடுக்கிறாங்க. ஸோ நான் வரும்போதே சப்பாத்தியும் கொஞ்சம் எனக்கு சாதமும் கொண்டு வந்துட்டேன். ஸோ ட்ரெயினில் தயவு செஞ்சு வாங்கி சாப்பிடாதீங்க, அன்ஹெல்தி எல்லாமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெளியே வாங்கி சாப்பிடாம அவாய்ட் பண்ணி சரி சாப்பிட்டு வரேன். பாய். மணி கரெக்டாக 11:50 குண்டூர் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். ஸோ பெரிய ஸ்டேஷன் தான் இது பார்க்கறதுக்கு. பாவம் டியூட்டி ஆஃபீஸர்லாம் கொட்டாய் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே இனிமேல் நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். குட் ஸ்டார்ட்டாகவே ஆரம்பிக்கலாம். குட் நைட். ஸோ 4:30 சார்லாப்பள்ளிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ பார்க்கவே பாருங்களேன், நல்லா இருக்கு இந்த இடம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஏர்போர்ட் ஃபீல் மாதிரி தான் வருது பார்க்கறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கை சிம்பிள். ஸோ கை சிம்பிள் வந்து ஏதாவது ஒரு ஞாபக சின்னமாக தான் இது வச்சிருப்பாங்க. ஸோ பார்க்கவே நல்லா இருக்கு. ஸோ 4 o'clock வந்து பார்த்தீங்கன்னா சார்லாப்பள்ளி ரீச் ஆகும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பஸ் ஸ்டாப்பும் இருக்கு. ஸோ மோஸ்டா ஈஸியா கம்யூட் ஆகுற மாதிரி தான் இருக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது. சரி, ஓகே, வாங்க நம்ம இந்த பஸ் ஏறி நம்ம வந்து செகந்திராபாத் ரீச் ஆகலாம். ஸோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 30 rupees அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஃபேர் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. 1 hour கழிச்சு செகந்திராபாத் ரீச் ஆயாச்சு. சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டைரக்டா நம்ம சர்ச் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு, அதாவது ஹைதராபாத் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. 1 50 ரூபாய் கூட வரத்து கிடையாது இங்க. ஏதோ ஷார்ட்ஸ் ஓகே. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது தமிழ் கேத்தட்ரல் சர்ச். அதாவது தெலுங்கானால இங்க, அதாவது செகந்திராபாத்ல இங்க வந்து ஒரு தமிழ் கேத்தட்ரல் சர்ச் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுதான். ஸோ ஃப்ரண்ட் டோர் பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு, உள்ள போக முடியாது, ப்ரேயரும் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஜஸ்ட் அப்படியே சுத்தி பார்க்கலாம். இன்னைக்கு இங்க வந்து பூட்டி இருக்கு. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ப்ரேயர் பண்ண முடியாது சொன்னேன் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் லும்பினி பார்க் போலாம் வாங்க. அங்க போட்டு எல்லாமே செம்மையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்க போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். வாங்க 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 வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒசின் சேகர் லேக்கோட ஆப்போசிட் சைட் தான் இது. ஸோ நைட் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பார்க்கவே சூப்பரா இருக்கும். ஸோ நிறைய பேர் வாக்கிங்கும் ஸோ என்ஜாய் பண்றதுக்கு ஃபேமிலியோட வருவாங்க. பிர்லா மந்திருக்கு வந்திருக்கோம். ஸோ அங்கதான் போறப்போ உள்ள போன் அலௌடட் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம எப்படிலாம் போகணும் அப்படின்னு மட்டும் நான் சொல்றேன். இங்க எங்க நம்ம இறங்கணும், பிர்லா மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல தானே இறங்குறோம். ஸோ செகந்திராபாத்ல இருந்து 5K பஸ் பிடிச்சு பிர்லா மந்திருக்கு வந்து இறங்கிட்டோம். அந்த அளவுக்கு வெயில்லாம் இல்லைன்னு தோணுது எனக்கு. ஏன்னா நம்ம எப்படி ஏறுறோம், மலை மேல ஏறுற மாதிரி அப்படி ஏறுறதுனால மூச்சு வாங்குது. வெயில் இல்ல, பட் நம்ம ஊர்ல எப்படி, ஏன்னா நீ கேரளா, நம்ம காலைல நான் வேலைக்கு போகும்போது ஒரு வெயில் இருக்கும். அந்த வெயில் ஒண்ணு இங்க இல்ல. லைக் கரெக்டா 7 o'clock அப்போ உச்சி மேல நான் மண்டையில அடிக்கும் மாதிரி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸ்லிப்பர்ஸ்க்கு டோக்கன் எல்லாம் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் உள்ள ஏறணும். ஸோ இது ஃபுல்லா வந்து ஒயிட் கலர்ல ஒரு ஜெயின் டெம்பிள் பாக்குற மாதிரியே இருக்கு. ஸோ அதே மாதிரி இது வந்து மார்பிள்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதாகவும் சொல்றாங்க. ஸோ உள்ள போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல காத்து, ஒரு சில்லுன்னு காத்தும் வரும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல அட்மாஸ்பியரும் இருக்கும். முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா லும்பினி பார்க் பக்கத்துல இருக்க இந்த விளக்கு மாதிரி ஒரு சின்ன இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செக்ரட்டரியேட், தெலுங்கானாவோட செக்ரட்டரியேட் இந்த இடத்துல தான் இருக்கு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து இந்த நம்ம போறோம் இல்லையா, அந்த ரெஃப்ளெக்ஷன் அழகா தெரியுது. நம்ம செக்ரட்டரிக்கு டைரக்ட் ஆப்போசிட் பாத்தீங்கன்னா இந்த அமர வீருலா ஸ்தூபம், அதாவது விளக்கு சின்ன மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடம் நம்ம பாக்குறோம்.
ஸோ இதுக்குன்னு பாத்தீங்கன்னா தனியா ஒரு ஹிஸ்டரியே இருக்கு. ஸோ என்ன ஹிஸ்டரி அப்படின்னா, அந்த காலத்துல 1969 பாத்தீங்கன்னா தெலுங்கானா செப்பரேஷனுக்காக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா போராடி இருக்காங்க. அதுல 369 பேர் பாத்தீங்கன்னா இறந்தும் போயிருக்காங்க. இது வந்து நம்ம கவர்மெண்டே அவங்களுக்கு எதிராக செயல்பட்டாதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஞாபக சின்னமா தான் இது இங்க இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால தான் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவரால் ஹோல் சிட்டியும் பாத்தீங்கன்னா அதுல தெரியும், அந்த ரெஃப்ளெக்ஷன்ல தெரியும். பார்க்கவே நல்லா இருக்கும் அது. லும்பினி பார்க் வந்திருக்கோம், போட்டிங் போலாம். ஸோ இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் ஏன் இன்னும் ஓப்பனிங்ல இல்லைன்னு தெரியல. ஜஸ்ட் போயிட்டு என்ஜாய் பண்ணிருக்கலாம். நம்ம வர டைம் அப்ப ஈவினிங் வந்திருக்கலாம்ல. ஸோ இது பாத்தீங்கன்னா எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படின்னா, நம்ம செக்ரட்டரியேட், தெலுங்கானா செக்ரட்டரியேட் இருக்கு இல்லையா, அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா இந்த லும்பினி பார்க் சிட்டுவேட் ஆயிருக்கு. இந்த வெயில் எல்லாம் என்னால தாங்க முடியல. நம்ம சென்னை வந்து ஊட்டி மாதிரி நல்லா குளு குளுன்னு இருக்கும். இந்த வெயிலா இருக்கோ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேஷனா இருக்கு. வாங்க இருந்தாலும் we should go right. ஆக்சுவலா இது வந்து சாதாரணமான லேக்கு கிடையாது. ஸோ அந்த டைம்ல என்டி ராமாராவ் சார் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த லேக் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து மேன் மேட் லேக். பாசி பிடிச்சிருக்கு பார்க்க, எல்லாமே பாசி பிடிச்சிருக்கு, தண்ணி கூட பாசி பிடிச்சிருக்கு. ஸோ ஹாய் கைஸ், இதை வந்து நான் என்னன்னா, இது என்ன பார்க்கு நீ நினைச்சிட்டு இருக்க? நம்ம காலைல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் லும்பினி பார்க் போறோம் 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 அப்படின்ட்டு. ஸோ அதோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியுமா உனக்கு? எனக்கும் தெரியும், இப்பதான் கூகுள்ல பார்த்தேன். ஒன்னும் இல்ல, ஆக்சுவலா இது வந்து அந்த காலத்துல என்டி ராமராவ் நம்ம ஊர்ல வந்து எம்ஜிஆர் கேள்விப்பட்டிருக்கேன், அதே மாதிரி இந்த ஊர்ல வந்து என்டி ராமராவ் அது நிறைய நல்லதெல்லாம் செஞ்சிருக்காரு. அவங்க கட்டினதுதான் இது. ஸோ ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி தெரியும் இல்லையா, ஸோ அதோட பிரசன்ஸா தான் இந்த இடத்துல வந்து கட்டியிருக்காங்க. அதாவது அந்த டைம்ல வந்து இதுதான் பெரிய ஸ்டாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்மளது வந்து வேணாம், நம்மளது நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து ஸ்டாச்சு வந்து பெருசா இருக்கலாம். ஸோ அந்த டைம்ல இந்த ஸ்டாச்சு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது இல்லாம இந்த லேக்கோட பேர் என்னன்னா, ஸோ உசைன் சாகரோட லேக் அப்படின்னு சொல்லிட்டு, உசைன் சாகர் லேக். ஓகே, உசைன் சாகரோட லேக். இங்க இருந்து அங்க ரீச் ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயாவது ஆயிடும் அப்படின்றாங்க. தத்தா என்ன தத்தா எப்படி இருக்கீங்க? ஏன்னா நான் யங்கஸ்டுக்கு நார்மல் போட் நீங்க போறீங்க அப்படின்னா 100 ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. என்னெல்லாம் நீங்க போட் சூஸ் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட அமௌண்ட்டும் இருக்கும். ஸோ 100ல இருந்து ஒரு 500 வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுலயே நீங்க டிராவல் பண்ணிக்கலாம். வாந்தி வர மாதிரியே இருந்ததா, அதனால லைட்டா தூங்கி எழுஞ்சேன். பார்த்தா எதிர்க்க ஒரு விளாகர் தூங்கிட்டு இருக்கும்போது எடுத்துட்டாரு. இந்த புத்தா ஸ்டாச்சு பாத்தீங்கன்னா ஒயிட் கிரானைட்னால மேட் பண்ணதுன்னு சொல்றாங்க. ஸோ நல்லாவும் செதுக்கி இருக்காங்க. இது பாக்குறதுக்கு நல்ல ஓரளவுக்கு ஹைட்லயும் இல்ல வித்லயும் பாத்தீங்கன்னா நல்லாவும் இருக்கு.
இந்த பர்சன் பாத்தீங்கன்னா தாய்ல வந்து ஒரு சோல்ஜர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் போட் ரைட் பண்ணும்போது தான் அவங்க கிட்டே நம்ம பேசணும். ஸோ ஆக்சுவலி ஒரு நல்ல பர்சன் பார்த்தோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ நல்லாவும் பேசினாங்க. ஓகே, இப்போ 10 minutes தான் டைம் கொடுத்துருந்தாங்க. அஜோபையா ஒரு வழியா ரைடு முடிச்சாச்சு. ஸோ முடிச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பவர்ச்சி ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு இங்க இருந்து பஸ்ல கம்யூட் பண்ணலாம்னு நினைச்சோம். பட் பஸ்ஸஸ் வரல எங்களுக்கு. அந்த டைம் நம்மளுக்கு வந்து புது ஏரியா இல்லையா, ஸோ அதனால எங்களுக்கு அது எப்படி போகணும் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியல. ரேபிடோல வந்து ஆட்டோ புக் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோம். பவர்ச்சி ரெஸ்டாரண்ட் இங்க வந்து பவர்ச்சி. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ரெஸ்டாரண்ட் நினைக்கிறாரு. ஆமா, ஆக்சுவலா இது வந்து குருமா நினைக்கிறேன். நம்ம ஊர்ல பிரிஞ்சால் கறின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எஸ்பெஷலி எப்பவுமே இருக்கிற ரைத்தா தான். ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ சம்திங். எனக்கு இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சிருக்காங்கல்ல, அந்த மோட் எனக்கு பிடிச்சிருக்குங்க. அதை பாருங்க, வந்துச்சா. சூப்பரா இருக்கு பிரியாணி. சாப்பிடு. நார்மலா நினைக்கிற மாதிரி பிரியாணி ஒன்றும் மட்டன் ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லா இல்லாம இல்ல, ஓகே தான். இது வந்து ஹைதராபாத் மெட்ரோ. மேல வந்து அழகா கோலம் போட்டுட்டு அழகா இருக்கு பாருங்களேன். ஸோ இதுல மோஸ்ட்லி என்ன அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கிறது என்னன்னா சார்ஜிங் போட்டு இன்கேஸ் ஏதாவது ஒரு அவசியம், ஏதாவது ஒரு தேவை இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து போனுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம் அங்கேவே. பட் இதே மாதிரி நம்ம சென்னை மெட்ரோல வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ரோடெல்லாம் நல்லா தான் இருக்கு, போட்டவங்க நல்லா போட்டிருக்காங்க. ரோட தார் ரோட் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா பிளாட்ஃபார்ம்ல நடந்து போறதுக்கு சூப்பரா இருக்கு. நம்ம ரூமுக்கு போற வழியில இந்த பழைய ரெட்ரோ காரை பார்த்தோம் கைஸ். செம்மையா இருக்குல்ல பார்க்க. அந்த டைம்ல ஹீரோயின்ஸ் எல்லாம் இந்த கார்ல தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அவ்வளவுதான் கைஸ், இன்னைக்கான எபிசோட நம்ம இறக்கட்டுறோம்.